வணக்கம். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் பண்ணுறதா 2 நாளாக நான் சொல்லிகிட்டு இருந்தேன். ப்ரோக்ராமில் இன்றைக்கி எந்த செக்டார் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, அது பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குன்றதை நம்ம பேசியிருந்தோம். 1. 2வது இன்றைக்கி ஒரு 8-10 ஸ்டாக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்ன்றது சொல்லியிருந்தோம். இது இல்லாத நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் பற்றி நம்ம பேசலான்றதை நம்ம சொல்லியிருந்தோம். இது இல்லாத ஒரு 2 ஸ்பெஷல் ப்ரோக்ராம் வேணால் இன்ஃபர்மேஷன் வச்சிங்களா, நியூஸ்னு வச்சிங்களா. 1 மோடினா நம்ம பிரதமர் பற்றி நம்ம பேசல. நம்ம பேசுகிறது ரேட்டிங் ஏஜென்சி. ரேட்டிங் ஏஜென்சி இந்தியாவோட ரேட்டிங் அப்படி ஸ்டேபிளாக வச்சுருக்குறாங்க. போன மாதமில் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி யூஎஸோட ரேட்டிங் குறைச்சாங்க. அது ஃபெட்ச்ன்ற ஒரு ரேட்டிங் ஏஜென்சி. அவங்க அவங்களோட யூஎஸோட கவர்மெண்ட்டோட ஓவரால் ரேட்டை குறைச்சாங்க. ஆனாலும் அது மேலே உச்சத்துலேருந்து ஒரு படி கீழே இறக்கி இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் இந்தியா எல்லாருமே சொல்கிறாங்க இந்தியா பயங்கரமான பொசிஷனில் இருக்கிறாங்க. இந்த டியூரிங் கோவிடில் ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் பண்ணாங்க, நல்லா ருப்பி மேனேஜ்மெண்ட் பண்ணாங்க. பப்ளிக் அதாவது நம்ம இந்திய பாப்புலேஷன்ஸ்க்கு நல்லா மேனேஜ் பண்ணாங்க. அண்ட் ஃபைனான்ஷியலி இன்னைக்கு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஸ்டேபிள் எக்கானமின்னு சொன்னால் இந்தியன் எக்கானமி. ஆனாலும் அவன் இந்த குப்பன்னுவாங்க தெரியுமா, ஜங்க்குன்னுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஜங்க்குன்னுவாங்க. இன்னைக்கு டேட்டில் ஜங்க்னா ஆப்கானிஸ்தானு, பாகிஸ்தானு, அது மாதிரி கண்ட்ரிஸை அந்த ஜங்க்குக்கு ஒரு ஸ்டெப்பு மேலே வச்சுருக்கான். நினச்சி பாருங்களேன், வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் எக்கானமி பர்ஃபார்மன்ஸ் வைஸில் அந்த லெவலில் வச்சுருக்கிறான். ஆனால் யூஎஸ் $31 trillion கடனோடு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க உச்சத்துலேருந்து ஒரு ஸ்டெப்பு கீழே இறக்கியிருக்கிறாங்க. நம்ம இதை பற்றி பேச வேணாம். ஏன்னு சொன்னால் ரேட்டிங் ஏஜென்சியை நான் ஜாஸ்தி பேசுறது கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், இது எல்லாமே ரேட்டிங் ஏஜென்சியோட அந்த ரேட்டிங் வச்சு தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்தியா இன்னும் ஒரு ஸ்டெப்பு இல்லை 2 ஸ்டெப்பு மேலே போச்சுன்னு சொன்னால் எக்கச்சக்கமான இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே வரத்துக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக பென்ஷன் ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இன்டர்நேஷ்னல் பென்ஷன் ஃபண்ட்ஸ், ஆஸ்திரேலியா ஆகட்டும், யூரோப்பியன் பென்ஷன் ஃபண்ட் ஆகட்டும், கெனடியன் பென்ஷன் ஃபண்ட் ஆகட்டும், இவங்கெல்லாம் காசு கையில் அவ்வளோ வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னு தெரியல. அவனுக்கு வேண்டியதெல்லாம் வருஷத்துக்கு 2%, 2.5% வந்துச்சுன்னா ஜாக்பாட்டுன்றாங்க. இந்த பணத்தை எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியாத இருக்கிறாங்க. இந்த ரேட்டிங் ஏஜென்சி அப்படி கொஞ்சம் ஏற்றுனாங்கன்னா the kind of money இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றது தார்மாராக வரும். இது ஒரு சைடு இருக்கும். 2வது சைடு, இந்தியன் பப்ளிக் இது வரைக்கும் 3% ஆஃப் தி பாப்புலேஷன் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது டைரக்ட் ஆகட்டும் இன்டைரக்ட் ஆகட்டும். இந்த 3%ன்றது 6% இல்லை 10% இன்வெஸ்ட் பண்ணால் என்ன ஆகுன்றது நினச்சி பாருங்கள். அந்த காசெல்லாம் நம்மளுக்கு வேணாம். நம்ம ஊர் காசை நம்ம மக்கள் சம்பாதிக்கிட்டுமே, அது வந்தாவே பெரிய விஷயம். வரட்டும், நம்ம அதை பற்றி பேச வேணாம். 2வது நியூஸு, ஃபஸ்ட்டு இந்த மோடி பற்றி நம்ம பேசணும், ரேட்டிங் ஏஜென்சி. 2nd, திங்கக்கிழமை அன்னைக்கு ரஜினி படம் ரிலீஸ். என்னடா ரஜினி படம் ஏற்கனவே வந்துருச்சு, ஜெயிலரு, எங்கடா இன்னொன்று புது படம்னு சொன்னால், ஸ்டாக் மார்க்கெட்டுக்கான ரஜினி படம் ஜியோ ஃபைனான்ஷியல் சர்வீஸ் லிஸ்டிங் ஆகுது மண்டே அன்னைக்கு. அவங்க அந்த அந்த ரேட் ஃபைண்டிங் ஆகட்டும், அதாவது உங்களுக்கு தெரியும் நடுப்புற ரிலையன்ஸை பிரித்து போட்டு ஒரு 10 மணி வரைக்கும் ரிலையன்ஸையும் ஜியோவும் இது பண்ணாத ருப்பி, அதாவது ஜியோ ஃபைனான்ஷியல் சர்வீஸ் எங்கே ப்ரைஸ் ஃபைண்டிங்கிறது சொன்னதில் 263 rupeesல நின்றுச்சு. மண்டே அன்னைக்கு லிஸ்டிங் ஆக போகுது. மண்டே அன்னைக்கு லிஸ்டிங் ஆச்சுன்னு சொன்னால் எல்லாருமே எதிர்பார்க்கறது, அதாவது 2 விதத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம். பரவலான பேச்சு 1. 2வது டப்பா ட்ரேடுன்னு இல்லீகல் மார்க்கெட்டில், அங்கே சத்தா மார்க்கெட்னுவாங்க. இட்ஸ் வெரி பாப்புலர் இன் நார்த் இந்தியாவில். அந்த சத்தா மார்க்கெட்டில் அரௌண்ட் 300 rupees இருக்குன்றது எதிர்பார்க்குறாங்க. ஸோ மண்டே அன்னைக்கு லிஸ்டிங் ஆகும்போது 300 rupees லிஸ்டிங் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டுக்கான ரஜினிகாந்த் படம், ஜியோ ஃபைனான்ஷியல் சர்வீஸ். ஸோ இந்த 2 விஷயத்தை வச்சுட்டு நம்ம டைரெக்டாக இன்றைக்கி நிஃப்டி பேங்க் நிஃப்டி இது இல்லாத ஒரு 2 செக்டார்ஸ் பற்றி நம்ம பேச போகிறோம், விச் இஸ் வெரி ஸ்ட்ராங். மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சுன்னு சொன்னால் அது மேலே போகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் இது இல்லாத ஒரு 7-8 ஸ்டாக் நம்ம பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து நம்ம நிஃப்டி பார்த்துடலாம். நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் வரும், அதாவது 19,983 அதான் வந்து ஹை போச்சு. என்னைக்கு போச்சு? சம்வேர் இன் ஜூலை 20 அன்னைக்கு போச்சு. 981 அதான் ஹை போச்சு. ஸோ இப்போ இங்கேருந்து எங்கே வரப்போகுது? இப்போ வந்து நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் இருக்குல்ல, நம்ம வந்து 19,375 அந்த லெவலை வந்து டெக்னிக்கலி வந்து உடச்சிடுச்சு. இது என்னடா அது என்னதுன்னு சொன்னால், ரெண்டு இடத்துல அது வந்துச்சு. ஒன்று சம்டைம் இன் ஜூலை 10 அந்த லெவல் வந்துச்சு. அண்ட் இன்னொன்று வந்து ஆஸ் ஏர்லி அஸ் ஆகஸ்ட் 3 அந்த லெவல் வந்துச்சு. அந்த லெவலை வந்து ஆல்மோஸ்ட் டிசைசிவாக வந்து உடச்சிருக்கு. அண்ட் அந்த லெவலில் தான் வந்து நேற்று, அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த லெவலை ரீடெஸ்ட் பண்ணிச்சு. மேலே போய் இவ்வளோ நாள் அது வந்து சப்போர்ட்டாக இருந்தது வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸை ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த 375 உடச்சி மேலே போனால் தான் ஃபர்தர் அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ டவுன் சைடில் எவ்வளோ தூரம் வரைக்கும் போகும்? இதுக்கு வந்து நம்ம வீக்லி சார்ட் நம்ம எடுத்துக்கலாம். வீக்லி சார்ட் எடுக்கும் போதும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். வீக்லி சார்ட்டில் இந்த பிவட் இருக்குல்ல, அதான ஸ்விங்கு, அந்த ஸ்விங் ஹையை உடைச்சா தான் வந்து உங்களுக்கு அப் ட்ரெண்ட் ஆரம்பிச்சிச்சு. இப்போ அந்த ஸ்விங்குக்கு கீழே வந்தால் தான் டவுன் ட்ரெண்ட் உடைக்கிறதுக்கான சான்சஸ். அதனால தான் 19,000 டிசைசிவாக உடைக்கணும்னு சொன்னோம். அந்த பிவட் வந்து சம்வேர் நவம்பர் 2022 வந்த பிவட். அண்ட் 18,998 19,000 நம்ம சொன்னோம். அந்த 2 பாயிண்ட்டை விட்டுட்டு அது டிசைசிவாக க்ளோஸ் ஆனால் தான் ஃபர்தர் டவுன் சைடுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ இதுக்கு நடுப்புற வந்து நம்ம 19,200 பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். இது ஏன்டா 19,200? இப்போ கரண்ட் லெவல் என்ன இருக்குன்னு சொன்னால், இந்த ரீசண்டாக இப்போ இந்த ஹோல் ரேலி எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு? ஜூன் 28 26 அந்த லோலேருந்து ஆரம்பிச்சிச்சு. அந்த லோலேருந்து இந்த ரீசன்ட் ஸ்விங் ஹை நீங்கள் வந்து ஃபிபனாச்சி நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் நவ் ஒரு 50% நின்று இருக்குது. மார்க்கெட் வந்து 19,000 20,000 வச்சிங்களேன், ஒரு 20 பாயிண்ட் தான் கம்மியாக இருந்துச்சு. 20,000 19,300 200 வரத்துக்கே டென்ஷன் ஆகுறீங்க. ஒரு 650 பாயிண்ட் 700 பாயிண்ட் கீழே வந்ததுக்கே டென்ஷன் ஆகுறீங்க. 3% தான் கீழே இறங்கியிருக்கு. இன்னும் மார்க்கெட் கிராஷா? ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே கேட்குறது மார்க்கெட் கிராஷா, என்ன ஆக போகுது, இதுதான் கேட்குறாங்க. 3% இறங்கினதுக்கு மார்க்கெட் கிராஷ்னு சொன்னால் 10-15% 20% விழுந்தால் என்ன சொல்லுவீங்க? சரி, நம்ம நெகட்டிவ் ஜாஸ்தி பேச வேணாம். நம்ம வந்து இந்த ட்ரெண்ட் லைன்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபிபனாச்சி லெவல்ஸை மட்டும் நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ரைட் நவ் 19,325 அந்த லெவலில் வந்து 50%. பேசிக்காக 0.61%, அதாவது 61% ரிட்ரேஸ்மெண்ட் கரண்ட் ஸ்விங் ஹையிலேருந்து எடுத்து ஸ்விங் லோவிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் சம்வேர் அரௌண்ட் 19,165 அந்த லெவலை வந்து உடைக்கணும். அந்த லெவலை உடைச்சாதான் ப்ராபப்ளி மினி டவுன் ட்ரெண்டுன்னு நம்ம எடுத்துக்கலாம். நிறைய கேப் இருக்குல்ல, இந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணணும்ல. ஸோ இந்த கேப்பை வந்து நேற்று ஃபில் ஆச்சான்றது பார்க்கணும். மறுபடியும் இந்த கேப் இருக்குது, எல்லாம் அவசரமாக நம்ம ஓடணும்ல, அந்த எல்லாத்தையும் கணக்கு தீக்கணும்ல. ஸோ 18,800 இந்த லெவல்லலாம் நிறைய கேப் இருக்குது. அந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணால் வரும்ன்றது நான் வரலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் டிசைசிவாக 19,000 உடைச்சதுக்கு மேலே ஃபர்தர் டவுன் சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ இம்மீடியட்டாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ப்ராபப்ளி 19,150 லெவலில் உடைக்கிட்டோம். 160 150 அந்த லெவலில் உடைக்கிட்டோம். அதுக்கப்புறமா we can say that further டவுன் சைடு இருக்கா இல்லையான்றது நம்ம பார்த்துக்கலாம். மண்டே அன்னைக்கு எப்படி ட்ரேட் பண்ண போகிறோம்? மண்டே அன்னைக்கு ரொம்ப சிம்பிள். நேத்தி லோ நான் வந்து 75 மினிட்ஸ் சார்ட் நம்ம பார்க்கலாம். நேத்தோட லோ 275 19,275 இந்த லெவலை உடைக்கிட்டோம். இல்லை அப்சைடில் வந்து 19,415 420 இந்த லெவலில் உடைக்கிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து இது பண்ணலாம். இது வந்து நோ ட்ரேட் ஜோன். இந்த ஜோனை வந்து நோ ட்ரேட் ஜோன்னே நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஜோனுக்கு மேலே இல்லை கீழே தான் வந்து நீங்கள்
ட்ரேட் பண்ண முடியும். அந்த ஜோனுக்குள்ளே இருந்துச்சுன்னா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அந்த ஜோன் உடைக்கிட்டும் அதுக்கப்புறமா ஃபர்தர் அப்சைடா டவுன் சைடான்றது நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது வந்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியோட டெய்லி சார்ட் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான இது வந்து ஸ்விங் லோவை உடச்சிட்டாங்க. ப்ரீவியஸ் ஸ்விங்கை உடச்சாச்சு. லோவர் லோ ஃபார்மேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. அண்ட் வீக்லி ஸ்விங்கையும் வந்து உடச்சிருக்கு. பியூட்டிஃபுல்லாக உடச்சிருக்கு. ஓகே, இன்னொன்று விஷயம் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 4வது வாரம் இது வந்து மார்க்கெட் கீழே விழுந்துருக்கு. பேங்க் நிஃப்டியும் இதே தான். 4வது வாரம் வந்து இது கீழே உடஞ்சிருக்கு. டெக்னிக்கலி எடுத்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி இன்னும் லோவர் லோ வீக்லி சார்ட்டில் பண்ணல. வேறஸ் பேங்க் நிஃப்டி வந்து லோவர் லோ வீக்லி சார்ட்டில் பண்ணிடுச்சு. ஸோ 44,575 ஆர் 45,600க்கு மேலே தான் வந்து ஃபர்தர் பைக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது எவ்வளோ தூரம் கீழே போகும்? ஏற்கனவே அந்த பிவட்டையும் வந்து கிராஸ் பண்ணி நிற்குது. ப்ராபப்ளி இந்த லெவலை வந்து நம்ம பார்க்கலாம். இதுதான் வந்து போன வாரம் எல்லாமே நான் சொல்லிட்டு இருந்தேன். 43,300 அதை உடைச்சாதான் ஃபர்தர் டவுன் சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றது நம்ம பேசியிருந்தோம். இதை வந்து லெட்ஸ் கோ டு 75 minutes சார்ட். இதில் ஜாஸ்தி பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அண்ட் இந்த ஜோன் இது பூராவே வந்து நோ ட்ரேட் ஜோன். கீழே வந்து 43,800, அப்சைடில் வந்து 44,250. இது வந்து ஆல்மோஸ்ட் நோ ட்ரேட் ஜோன். ஸோ இந்த ட்ரேட் ஜோனுக்கு மேலே இல்லை கீழே வந்தால் தான் ஃபர்தராக பை இல்லாட்டினா செல் இருக்குது. இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 44,525 லெவலில் இருக்குது. ஸோ இதை வந்து மனசில் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஸோ ட்ரேட் பண்ணும்போது பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. பேங்க் நிஃப்டி இப்போதைக்கு பயங்கர வீக்காக இருக்குது. அண்ட் இன்னொன்று செய்தியும் நம்ம அப்படியே பேசிடலாமே. பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. எஸ்பெஷலி எஸ்பிஐ. நம்ம வந்து இன்றைக்கி சார்ட் அனாலிசிஸில் எஸ்பிஐயும் இருக்குது. பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே வந்து செம்ம பையிங் மூடில் இருக்கிறாங்க. அண்ட் எக்கனாமிக்கலி தி ஹவ் டன் வெரி வெல். 2014 ரகுராம் ராஜன் ஆரம்பித்தார். அவனை எல்லாம் ஜட்டி இட்டி எல்லாம் உருவி எடுத்துட்டாங்க அவங்களுக்கு. இந்த நேம் ஆஃப் என்பிஏ வந்து கிளியரன்ஸில் 2018 வந்து அவங்களோட பிரச்சனை ஆல்மோஸ்ட் சால்வ் ஆச்சு. அதாவது நெகட்டிவிட்டி என்னென்ன இருந்துச்சோ வியாதியை பூரா இறக்கிட்டாங்க. வியாதினா நான் சொல்கிறது வந்து என்பிஏ வராக்கடன். அண்ட் 2018 அப்புறமா 19, 20, 21 இந்த சமயத்துலலாம் அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டை வந்து கரெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அண்ட் 2019 அப்புறமாவே ஆல்மோஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக கொடுத்த லோனில் வந்து எந்த விதமான என்பிஏ வரல. என்பிஏலாம் எங்கேருந்து வந்துச்சு? 2008 2012 வரைக்கும் கொடுத்தாதான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை தான் வந்து என்பிஏ ஆச்சு. 2017 அப்புறமா கொடுத்தது எதுவுமே வந்து பெரிய லெவலில் வந்து என்பிஏ ஆகலை. விச் இஸ் அ வெரி பாசிட்டிவ் ஃபார் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் சூப்பர் டூப்பராக கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா அவங்களோட ரிசல்ட்? அது வந்து எஸ்பிஐ ஆகட்டும், கெனரா பேங்க் ஆகட்டும், பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் ஆகட்டும், நீரவ் மோடிக்கு கடன் கொடுத்து அவங்க மாட்டினி வெளியில் வந்துட்டாங்க. அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிடுச்சு. பயங்கரமான பை ஜோனில் இருக்குது. பார்க்கலாமே, முடிஞ்சால் இன்றைக்கி அதுவும் எடுத்து பார்க்கலாமே. இது இல்லாத ஒரு 3-4 ஸ்டாக் நான் வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்கில் சொல்கிறேன். கண்ணை மூடிட்டு வாங்கி போட்டு வச்சுடுங்க. அது பாட்டு கிடக்கட்டும், நம்ம பார்க்கலாம். இது இல்லாத இன்னொன்று வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ். இன்டர்நேஷ்னலி குளோபல் பாண்ட் இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நம்ம நிஃப்டி மாதிரின்னு வச்சிங்களேன், ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. அந்த இண்டெக்ஸில் வந்து இந்தியன் பாண்ட்ஸையும் வந்து இன்க்ளூட் பண்ண போகிறாங்க. இந்தியன் பாண்ட்ஸ் எத்தனை பேர் வாங்க போகிறாங்க? வாங்கலன்றது அடுத்த பட்சம். பட் மூமெண்ட் அந்த இண்டெக்ஸில் வந்து பாண்டை இன்க்ளூட் பண்ணாவே இந்த பாண்ட் அந்த இண்டெக்ஸ்க்கான ஃபண்ட்ஸ் இருக்கும் தெரியுமா? அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து ரிப்ளிகேட் பண்ணி தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. இப்போ ரிப்ளிகேட் பண்ணும் போதும் மேபி 1% இருக்கலாம், 3% இருக்கலாம், 1% இருக்கலாம், எது வேணா இருக்கட்டுமே. அந்த பர்சன்ட்டுக்கு இந்தியன் பாண்ட்ஸை வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கி தான் ஆகணும். அந்த ஃபண்ட் ஹவுசஸ் வாங்கி தான் ஆகணும். அதே வந்து 30 $40 பில்லியன் உள்ளே வருது. இந்த 30 $40 பில்லியன் உள்ளே வருதுன்னு சொன்னால் என்ன அட்வான்டேஜ்? யார் இந்தியன் பாண்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கிறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டர் பேங்க், மெயின்லி எஸ்பிஐ,
அடுத்தது கனரா பேங்க், இந்தியன் பேங்க். ஸோ இதுதானே மார்க்கெட் தூக்கிட்டு இருக்கு. மார்க்கெட்டே கீழே விழுவும் போதும் இவன் மட்டும் சும்மா அப்படி கெத்தாக நிற்கிறான்னா இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் திஸ். ஸோ இது மனசில் வச்சிங்க. லாங் டேர்மில் அட்லீஸ்ட் அடுத்த 6 monthஸில் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் நியூஸ் வந்து இட் இஸ் அ வெரி பாசிட்டிவ் ஃபார் தி பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ். இதுக்கு அடுத்தது வந்து கமாடிட்டி இண்டெக்ஸ். கமாடிட்டி இண்டெக்ஸோட டவுன் சைட் ரிஸ்க் எவ்வளோ தூரம் இருக்குது? சம்வேர் அரவுண்ட் 6120 இவ்வளோ தூரம் வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வேர்ஸ்ட் சினாரியோ we are talking about 6080 அந்த ஜோன் வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ப்ராப்ளி 6120 லெவலை வந்து பிரேக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த லெவலில் கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிச்சு. இதை வந்து டெய்லி சார்ட் நம்ம பார்த்துட்ருக்கோம். மந்த்லி சார்ட்டை பார்க்கும்போதும் உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ புரிஞ்சிருக்கும் ஏன் அந்த லெவல் 6120 6080 அந்த லெவலை வந்து இம்பார்ட்டண்ட் லெவல்னு சொல்கிறது. மந்த்லியோட ட்ரெண்ட் லைன் சரியா. ஸோ டெஃபினெட்லி அந்த லைனை வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சான்சஸ் மேலே போகுதுன்னு சொன்னால் என்னென்னலாம் போகுன்றது நினச்சி பாருங்களேன் மனசில். கோல்டு போகலாம், க்ரூடு போகலாம், காப்பர் போகலாம், அலுமினியம் போகலாம், நிறைய இருக்குது. எனர்ஜிஸ் என்ன ஆயில்னாவே எனர்ஜி தானே, இதெல்லாமே வந்து மேலே போகலாம். இதெல்லாம் மேலே போகுதுன்னா என்னென்ன ஸ்டாக் வாங்கலான்றது மனசில் நீங்கள் யோசனை பண்ணீங்க. இது வந்து எவ்வளோ தூரம் போகும் நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் ஒன்றும் இல்லை. அஸ்யூம் இட் கம்ஸ் டு 6120 வரைக்கும் வருதுன்னு சொன்னால் இந்த ஸ்விங்கே எடுத்துக்கலாமே. 6120 வரைக்கும் வருதுன்னு சொன்னால் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 6500 600 ஜோன் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ஜோன் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ரிஸ்க் என்ன இருக்குது? கீழே இன்னும் ஒரு 60-70 பாயிண்ட் இருக்குது. வேர்ஸ்ட் சினாரியோ 100 பாயிண்ட் இருக்குது. அப்சைடில் என்ன இருக்குது? க்ளோஸ் டு அபவுட் 400-500 பாயிண்ட் இருக்குது. இதான் வந்து ரிஸ்க் ரிவார்ட். மீதி உள்ள ஸ்டாக்ஸை வந்து அடுத்த வீடியோவில் கண்டினியூஸாக பாருங்கள்.